ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாடு மற்றும் தமிழர் உரிமைகளுக்காக திமுகவும் பொதுவுடைமை இயக்கங்களும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மறைந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மார்பளவு சிலை திறப்பு மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், மக்களுக்காக போராடிய தலைவர்களை விட சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் எடுப்பவர்களையே சமூகம் அதிகம் கொண்டாடுவதாக வருத்தம் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டம் முடிவு அல்ல எனவும் நீட்டை முழுமையாக ஒழிப்பதற்கான தொடக்கம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். நல்லக்கண்ணவர்களுக்கு சிலை வச்சதன் மூலமாக இன்றைக்கு இந்த சமூகம் உண்மையிலே யாரை நாம கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த அமைப்பினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுறதை விட இன்ஸ்டாகிராமில் செல்போனில் ரீல்ஸ் எடுக்கிற போராளிகள் தான் இன்னைக்கு சமுதாயம் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் போராடினா எதுவும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்பியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்த பாரதத்தில் நடந்த டெல்லியில் நடந்த நீட் விலக்கு போராட்டம். டெல்லியில் நடந்த போராட்டம் அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. நீட் குளறுபடிக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கல, இன்னைக்கு தான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், அரசியல் நிலைப்பாடுகள் மாறினாலும் திமுக உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளுடன் கொள்கை ரீதியான உறவு நீண்ட காலமாக இருந்து வருவதாக தெரிவித்தார். RSS, பாஜக ஆகியவற்றையே கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாகவும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவை முன்னேற்றும் ஜனநாயக போராட்டங்களில் திமுக போன்ற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து செயல்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் தயாராக இருப்பதாகவும் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஜனநாயக இயக்கமாக தான் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் பார்க்கிறது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு ஒரே ஒரு பகைவரன் RSS, BJP. சமரசம் இல்லாமல் அரசியல் போர்க்களத்தில் அவர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் புரிகிறோம். இதை நாங்கள் அவர்கள் மீது கூட வெறுப்பு அரசியல் எங்களுக்கு, அவதூறு அரசியல் எங்களுக்கு, பண்பு தவறி அவர்களை பற்றி சிந்திப்பது கூட இல்லை. நாம் அரசியல் தான் பன்முகம், நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி முறை அவர்கள் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டார். எனவே அவர்களை வீழ்த்த துடிக்கும். இதிலே எங்களுக்கு திராவிட கழகத்துக்கும் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்திற்கும் நீண்ட நெடுங்கால உறவு இருக்கிறது, கொள்கை உறவு இருக்கிறது. தந்தை பெரியாரை எப்படி கடந்து செல்ல முடியும்? டாக்டர் கலைஞரை எப்படி கடந்து செல்ல முடியும்? முன்னாள் முதல்வர் சகோதரர் ஸ்டாலின் அவர்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? அதே போன்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களை திராவிட இயக்கங்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? ஒன்றாக நிரப்ப வேண்டும்.